தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எங்களை போன்ற சிறு பிள்ளைகளையும் அரசியல் படுத்தி அரசியல் ஆயுதம் ஏந்தி தமிழ் இனத்தையும் தமிழ் மக்களையும் காக்க ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதில் எங்களை பயணம் செய்ய வைக்கும் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தையும், இங்கு கூடியிருக்கக்கூடிய நாம் தமிழர் சொந்தங்களுக்கு மாலை வணக்கத்தையும், ஜெயமங்கலம் மண்ணின் மைந்தர்களுக்கு இனிய வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்ற தலைப்பில் இந்த பொதுக்கூட்ட மேடையில் அரசு அதிகாரிகளும் செய்யும் ஊழல்கள் என்னென்ன. முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் வேணும். அந்த பிறப்பு சான்றிதழ் அரசு மருத்துவமனையில் பதிவு பெற்று உடனடியாக வழங்கப்படும். இரண்டாவது, அந்த குழந்தைக்கு இப்போ இந்த ஒன்றிய அரசு போட்டிருக்க சட்டத்துப்படி ஆதார் கார்டு அது தயார் பண்ணணும். அப்படின்னா இந்த குழந்தை இத்தனை மணிக்கு இந்த இடத்துல பிறந்திருக்கு, அவங்க அம்மா அப்பா பேர் இது. இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, பாரதிய ஜனதா கட்சி டிஜிட்டல் இந்தியா, அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப வளர்ந்துருச்சு நாடு அப்படின்னா, அந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒவ்வொரு முதியவருக்கும் அவங்கவுங்க கைரேகை எடுத்து, அவங்கவுங்க கண் விழிகளை எடுத்து இந்த ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல முதல் ஊழல் ஆரம்பிக்குது. எப்படின்னா, அதை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஏலம் விடுறாங்க, அதுக்கு ஒரு பணத்தை உறுதிப்படுத்துறாங்க. அப்ப இந்த இடத்துல சம்பாதிக்கிறது யாரு? அந்த பணம் யாருக்கிட்ட போகுது? ஒரு தனியார் முதலாளி கிட்ட போகுது. ஏன் அந்த வேலையை ஒரு அரசு கையெடுத்து செய்யல? எத்தனையோ இளைஞர்கள் படித்துட்டு சும்மா வீட்டில் இருக்காங்க, பல லட்சம் இல்ல பல கோடிக்கணக்கான பேர் படித்து முடித்து விட்டு குறைந்தபட்சம் அண்டர் டிகிரி யூஜி கிராஜுவேட்ஸ், அதாவது இளநிலை படிப்புகள், குறைந்தபட்ச படிப்பாக இளநிலை படிப்புகள் பிஇ, பிஎஸ்சி, பிஏ போன்ற பல பட்டங்களை வாங்கி வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் அரசு எடுத்து, தம்பி நீங்க இந்த படிப்பு படிச்சிருக்கீங்க, இந்த படிப்பு படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கு, அரசாங்கம் நாங்கள் வேலை தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இந்த ஊருக்குள்ளேயே, இந்த மாவட்டத்துக்குள்ளேயே, இந்த மண்ணுக்குள்ளேயே ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ள ஒரு வேலையை கொடுத்தா அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? ஒரு தனியார் நிதி நிறுவனம் மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து பிஏ, எம்ஏ, எம்பிஏ படிச்சவங்க வரைக்கும் வெறும் 12,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து வீடு வீடா போய் வசூல் பண்ணு, காசு லோனை கொடுத்து வீடு வீடா போய் வசூல் பண்ணு அப்படின்றாங்க. ஏன் அந்த வேலையை அரசு செய்ய முடியாது? உங்களுக்கு இதுதான் சம்பளம், உங்களுக்கு இதுதான் வேலை, நாங்க கொடுக்குறோம். நான் கேட்டா சொல்லுவாங்க, அதான் நாங்க சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்திருக்கோம். சுய உதவி குழுக்கள் ஆரம்பிச்சு என்ன பண்ணிருக்கிறீங்க இது வரைக்கும்? யாராவது ஒரு பெண்கள் இதனால முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்ல முடியுமா? முடியாது. அந்த பணம்லாம் எங்க போகுது? பல லட்சம் கோடி. ஒரு ஈசாப் பேங்க்னு ஒரு பேங்க்குங்க, அதோட வரவு செலவு கணக்கு பார்த்தப்ப நாங்கள் கண்டுபிடிச்சது 17,000 கோடி போன ஆண்டு வருமானம் ஈட்டு இருக்காங்க. எவ்வளவு? 17,000 கோடி ரூபாய். அந்த பணம் எங்க இருந்து போச்சு? அந்த முதலாளி யாரு? கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு முதலாளி. ஏன் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வேலை பார்க்க ஆள் இல்லையா? அந்த மாதிரி முதலாளி இல்லையா? இல்ல அந்த பொருளாதாரம் இல்லையா? எல்லா நிதி நிறுவனங்களையும் எடுத்துக்குங்க. மகளிர் குழு, இன்னைக்கு பெண்கள் அதிகமாக போகணும், மகளிர் குழு லோனு, மகளிர் குழு லோனு, மகளிர் குழு லோனு, அந்த குழுக்கள் எல்லாம் நடத்துறது யார்? அந்த நிறுவனங்கள் யார்? எங்க இருந்து வந்துச்சு? ஏதாவது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் ஏதாவது இருக்குதா அப்படின்னா இல்ல. எல்என்டி மும்பைக்காரன், ஈசாப் கேரளா, எக்யூடாஸ் கேரளா, மதுரா கேரளா, எல்லாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தங்க நகை அடமான கடை, முத்தூட்டு, மணப்புறம், அது இதுன்னு வந்துருக்கு இல்லையா, அது எல்லாம் கேரளா, கர்நாடகா. இந்த மாதிரி அயல் மாநிலத்தை வரை இங்க முதலீடு செஞ்சு நம் மக்களோட பணத்தை காட்டுலயும் மேட்டுலயும் 100 நாள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தை வட்டி போட்டு, ரத்தத்தை வெறியா சிந்தி சம்பாதிக்கிற பணத்தை வட்டி போட்டு அவனோட நாடு, அவனோட மக்கள், அவனோட நிலம் செழிப்பா இருக்கிறதுக்கு
பயன்படுத்திக்கிறாங்க. அந்த அறிவு ஏன் இந்த இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இல்ல, அந்த எண்ணெய் ஏன் நமக்கு இல்ல அப்படின்னா, நம்மள ஒரே சிந்தனையில வச்சிருக்கான். ஆம்பளைனா சாராய கடைக்கு போயிரு, குடிச்சிரு, 1000 ரூபாய் தரோம், அந்த 1000 ரூபாய் திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்துரு, அவ்வளவுதான். பெண்களா, நீங்க டிவி பார்த்துங்க, சன் டிவி, சன் நெட்வொர்க் காலையில 6:30 மணில இருந்து நைட் 1 மணி வரையும் நாடகமா போட்டு தள்ளுறான். என்ன நாடகம் அப்படின்னா, எவன் குடும்பத்தை கெடுக்கலாம், எப்படி கெடுக்கலாம், எவன் முன்னாடி எவன் கூட்டு போறியான், எவன் தங்கச்சி எவன் கொள்றியான், இதே அந்த நாடகத்தில் உட்காத மாமியார் எப்படி கொள்ளலான்னு அதை பார்த்து 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 நம்ம மக்களுக்கு வேற சிந்தனை போக மாட்டேங்குது. சரி, நீங்க அரசு அதிகாரிகள் ஒரு பிறப்பு சான்றிதழுக்கு வேணும்னா அங்க ஒரு 100 ரூபா கொடு, இந்த உங்களுக்கு கொடுக்குறோம் 100 ரூபா, அங்க ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகி சாகிற கடைசியில் இறப்பு சான்றிதழ் வரைக்கும் நகராட்சிக்கு போனா அங்க இறப்பு சான்றிதழ் கேட்டா அங்க ஒரு 500 ரூபா கொடு. இப்படி வரிசையா ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியா குடியரசாகி 1950 குடியரசு, 54 குடியரசு வாங்கினதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம், 30 வருஷங்களுக்கு அப்புறம் 1988 ஊழல் ஒழிப்பு தடுப்பு சட்டமா, 1988. அது வரைக்கும் என்ன பண்ணீங்க 30 வருஷமா தெரியாது. அதுக்கப்புறமா அந்த ஊழல் ஒழிப்பு தடுப்பு சட்டத்துல என்ன நீதி அப்படின்னா, ஒருவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காருன்னா அவர் அரசு பொது பணியாளராக இருக்கணும். அவர் உண்மையிலேயே வாங்கியிருக்காரான்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேர் கூட இருக்கணும். எப்படி நம்ம ஒரு அரசு அதிகாரிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து, ஐயா எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னா என் கூட நான் ஒரு 100 பேரை கூட்டு போயா காட்ட முடியும்? இவர் பொய் சொல்றாருங்க, அவர் சொல்லுவாரு அரசு, இவர் பொய் சொல்றாருங்க, என் மேல வீண் பலி போடுறதுக்காண்டி இப்படி சொல்றாரு. அப்படி அரசு அதிகாரிகள் வேலை பார்க்கறாரு, என்ன பண்ணுவாங்க, நீங்க பொய் சொல்றீங்களாம்ல, அதான் நீ நிரூபணம் பண்றதுக்கு ஒரு குழு. அந்த அரசு அதிகாரிகளா யாரு, எங்க இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு, அவங்களுக்கு வருமானம் எங்க இருந்து வருது? நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல 100 ரூபா சம்பளம் வாங்கின ஒரு பாட்டி அதோட வருமானத்தை முழுக்க வரியா மட்டும்தான் கட்டுவாங்க. தீப்பெட்டி வாங்கி அடுப்பு பத்த வச்சு சோறாக்குறதுக்கு வாங்குற 1 ரூபா தீப்பெட்டியில இருந்து அதை சாப்பிட்ற அரிசி வாங்குற 80 ரூபா அரிசி வரைக்கும் ஊழல். இது ஊழல் இல்லாத இடமே கிடையாது. ஊழல் இல்ல அப்படின்னா 1988 ஊழல் ஒழிப்பு தடுப்பு சட்டம் இல்லாம போயிருக்கும் இல்லையா? ஒரு விவோ ஆபீஸ் ஏன் எங்கெல்லாம் போக வேணாம், ரொம்ப பக்கம் ஆண்டிபெட்டி ஒரு தாசில்தார் ஜாகிர் ஹுசேன் சொல்லிட்டு அவர் ஊழல் பண்ணாருன்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு முன்னால தூக்கி சிறையில போடலையா? அவர் என்ன ஊழல் பண்ணாரு, எதுக்கு ஊழல் பண்ணாரு, எப்படி ஊழல் பண்ணாரு, யாருக்காவது ஏதாவது தெரியுமா? சின்னதா ஒரு ஓரத்துல ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அவர் என்ன செஞ்சாங்க, கைது பண்ணாங்க, உள்ள போனாரு, வெளியே வந்தாரு, மறுபடியும் பணிக்கு போயிட்டாரு. இதே நீங்க, அதாவது நம்ம மக்கள் ஒரு இடத்துல போயிட்டு நீ எனக்கு இந்த வேலை செய்யலன்னு சொல்லி சத்தம் போட்டோம், சண்டை போட்டோம்னா அரசு பணியாளர்களை பணி செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காவல்துறையை விட்டு கைது பண்ணுவாங்க. அப்ப எந்த இடத்துல நம்ம இருக்கோன்றத நல்லா சிந்திச்சு பார்த்துக்குங்க. இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக வேணும் நாம் தமிழர் ஆட்சி. நாம் தமிழர் ஆட்சி எல்லா உயிர்களுக்குமான தேவைக்கான ஆட்சி. மக்கள் நலமாக வாழ வேண்டும். நாம் தமிழர் ஆட்சி இலவசமா ஆரம்ப கல்வி முதல் அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நம் குழந்தைகள் இலவசமாக படிப்பதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. கடைக்கோடியில் இருக்கிற குழந்தை முதல் மிகப்பெரிய செல்வந்தரின் குழந்தை வரை வயதானவங்க வர அனைவருக்கும் சமமான சீரான நேர்மையான மருத்துவம் வேண்டும். அதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும், அதாவது கிராமத்திலிருந்து சிறிய கிராமங்களில் இருந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நகரங்கள் வரை இலவசமாக வேண்டும் குடிப்பதற்கு தூய்மையான சுத்தமான சுகாதாரமான குடிநீர். அதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. சரி, ஏன் நீங்க இப்ப கார்பரேஷன்ல தண்ணி விட்டுட்டு தானே இருக்காங்க, அப்புறம் என்ன எங்களுக்கு சுகாதாரமா சுத்தமா இலவசமா இல்லைன்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க, ஒரு வீட்டுல குடிநீர் வரி அப்படின்னு சொல்லி அதிகமா போடுவாங்க. எவ்வளவு இந்த ஊர்ல எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. பெரிய குளத்துல குறைஞ்சது 1500 ரூபாய், நகராட்சியில 1500 ரூபாய் குடிநீர் வரி. எப்படி பூமிக்கு அடிக்கல இருக்க தண்ணிய அரசாங்கம் வெளியே எடுத்து அதை நமக்கு சப்ளை பண்ண கொடுக்குறாங்க. அதுக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் பணம் கட்டுறீங்க. அது யாருக்காவது தெரியுமா? தெரியாது.
டப்பா தண்ணி கேனு வாங்கி குடிக்கிறோம் இல்லையா 20 ரூபாய்க்கு, அந்த தண்ணி கேனு, அந்த தண்ணிக்கு 20 ரூபாய் விலை கிடையாதுங்க. உண்மையிலேயே அந்த தண்ணி இலவசம் தான். அந்த தண்ணியை தயாரித்து விற்பனை பண்றதுக்கு அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அதை தயாரிக்கிறதுக்கான ஒரு செலவு, அதில் ஒட்டுற லேபிளுக்கு ஒரு செலவு, அந்த பிராண்டை அவங்க கொண்டு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்துக்கான செலவு, அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களுக்கான செலவு, இதெல்லாம் எடுத்து அந்த தண்ணி 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1 லிட்டர் தண்ணி 2025 இன்னைக்கு 20 ரூபானா 2035 1 லிட்டர் தண்ணி 50 ரூபாய்க்கு விற்கும். தனியார் முதலாளி எப்படி தண்ணி எடுக்கிறேன், லோக்கல்ல இருக்கேன் ஏதோ பொழப்பு தொலைப்பு பார்க்கறதுக்காண்டி வேற வழி இல்லைன்னு சொல்லி வண்டி எடுத்து அங்கங்க தண்ணி கேனை போட்டுக்கிட்டு இருக்கு, சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. உப்பு தண்ணியா வருது, அதை குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டரை சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஏதோ உள்ளூர்காரங்க உழைச்சா பரவாயில்ல சாமி விட்டு போயிடலாம், அதுவுமே விடக்கூடாது, தப்பு தான். ஆனா அம்பானி அதானி அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏர்போர்ட்டும் கேரளாவில் ஒரு ஏர்போர்ட் கட்டியிருக்காரு, அதுக்கு இலவசம். சரி, தண்ணிக்கு அம்பானிக்கு என்னடா சம்பந்தம், நீ பேசிட்டு இருக்க பைத்திய கணக்கான நினைக்காங்க. அம்பானி தண்ணி வந்துருச்சு சாமி, 1.5 லிட்டர் தண்ணி இன்னைக்கு பேக்கிங் பண்ணி விற்கிறாரு 20 ரூபாய். 3/4 லிட்டர் தண்ணி 10 ரூபான்னு விற்கிறாப்புல வந்துருச்சு. ஜியோ தெரியுங்களா, அது யாருது? அம்பானியோட தானே. முதல்ல வரப்ப இலவசம் டேட்டா இலவசம், டாக் டைம் இலவசம், பேசுறதுக்கு இலவசம், நீங்க நெட்டு நோண்டு இலவசம், எல்லாம் இலவசம். எத்தனை வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 300 ரூபாய் இருந்தா மட்டும்தான் மாசம் நீ யார்ட்டையும் பேச முடியும், நெட்டு பார்க்க முடியுன்ற சூழ்நிலை தள்ளி விட்டாங்க. அடுத்து இந்த தண்ணி மேல கை வச்சிருக்காங்க. இந்த தண்ணி இல்லாம நீ இருக்க முடியாது. சர்தார் படம் பார்த்திருப்பீங்கன்னா தெரியும். 1 பைப் 1 இந்தியா திட்டம் சொல்லி அந்த படத்துல ஒரு இது போட்டிருப்பாங்க. அது அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த இதை நினைக்கிறப்ப அந்த படம் தான் நான் வருது. ஒரு இடத்துல போற தண்ணி இன்னைக்கு அந்த லெவல்ல வந்து நிற்கும். நாளைக்கு இதே பின்னாடி நாங்க போட்டிருக்க மேடைக்கு பின்னாடி வராக நதி ஓடுது. இந்த வராக நதி 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வரை இருந்துச்சு, அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிருக்காங்க. ஆமாவா இல்லையா? நீங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரியும். ஆத்தோரமா ஊத்து தோண்டி அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் எத்தனையோ நாள் குடிச்சிருப்போம், அது நல்லா தெரியும். இன்னைக்கு அந்த ஆத்துக்குள்ள கால் வைக்க முடியுதா? முடியல. ஏன்? கழிவு நீர் கலப்படம். இங்க கால்வாய் கட்டியிருக்காங்க, கழிவு நீர் ஓடை கட்டியிருக்காங்க. அது கரெக்டா ஆத்துக்கிட்ட போய் முடிஞ்சிருக்கு. போய் பார்த்துட்டு வந்தேன் சும்மா ஒரு பக்கம். அது அங்க என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலாம் பார்த்தா கழிவு நீர் ஓடை அந்த இடத்துல போய் அப்படியே தடுத்து நிப்பாட்டிருக்காங்க. பணி இன்னும் நிறைவு செய்யல. அடுத்து அந்த கழிவு நீர் எங்க போகும்? அந்த ஆத்துக்குள்ள போகும். அந்த அசுத்தமான ஆற்று நீர் என்ன ஆகும்? வராக நதி அப்படின்ற அந்த ஆற்று நீர் என்ன ஆகும்? வராக நதி போய் கூவமாற மாறிடும். சென்னையில கூவம்ன்ற ஆறு மிகப்பெரிய ஒரு ஆறு. அது ஏரி. அந்த ஏரி தண்ணியை வச்சுதே அந்த சுற்றுவட்டார பகுதி குடிச்சாங்க, வாழ்ந்தாங்க, வளர்ந்தாங்க. அதுல கழிவு நீர் கலந்துதே இன்னைக்கு வாடடிக்குது, கூவம் ஆயிடுச்சு அப்படின்னு மக்கள் சொல்ற நிலைக்கு அது தள்ளப்பட்டுருச்சு. அது மாதிரி இந்த ஊர்ல இந்த இடம் மாறாம இருக்க இந்த ஊர்க்காரங்க பாத்துக்குங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னால பிரஸ் மீட்ல அக்கா கனிமொழி பேசுறாங்க. கமல்ஹாசன் ஐயா மொழி பத்தி பேசினார்ல, அதுக்கு உங்களோட கருத்து? அது நான் சொல்லலையே, நான் சொன்னதான் நான் எதுவும் கருத்து சொல்லணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு கடந்து போறாங்க. மதுபான தொழிற்சாலை, அதாங்க டாஸ்மாக் சாராய கடை. இந்த வழக்குல சொன்னோம்னா சாராய கடை, அந்த கம்பெனி யாரு நடத்துறது? அதிகமான இளம் ஏழை விதவிகள் இருக்கக்கூடிய நாடா தமிழ்நாடு இருக்குன்னாங்க. அது உண்மைதான். ஆனா அதை உருவாக்குனது யாரு? உங்க அப்பா, ஒன்னே, நம்பி, உக்கா தங்கச்சி தானே. வரிசையா உங்க குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கு, அடுத்த குடும்பம் நாசமா போகணுன்ற சாராய கடை. அதிகமான சாராய கடை, சாராய தொழிற்சாலை எண்ணிக்கையில் அதிகம் உள்ள நாடும் தமிழ்நாடு தான். அதில் அதிகமான எண்ணிக்கையில் அந்த நிறுவனங்களை கையகப்படுத்தி வைத்திருப்பதும் திமுக ஆட்சியாளர்களின் சொந்த பந்தங்கள் தான். இதை நான் சொல்லல சாமி, கருத்து கணிப்புல, செய்திகள்ல, தகவல்கள்ல வந்த தரவுகளின் அடிப்படையில் தான் பேசுறோம். நாங்க இங்க ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறது வரல. இந்த ஜெயமங்கலம் மண்ணுக்கு குடிநீர் ஆதாரம் எங்க இருந்து வருது? சோத்துப்பாறை அணை. அணை கட்டி 34 வருஷம் ஆச்சு. இதுவரை அந்த அணையில ஒரு நாள் ஒரு பொழுது தண்ணி இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்போமா? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அணையில தண்ணி வத்தி போச்சு. அதுக்கு யார் எம்எல்ஏ, எம்பி, அந்த பெரிய நகராட்சி சேர்மனு, சுத்தி இருக்கிற அந்த ஒரு 12-14 கவுன்சிலரு போய் பேரிச்ச ஏரியில என்னாச்சுன்னு போய் பார்க்க போறோம். அட பைத்தியக்காரங்களா, அந்த
சோத்துப்பாறை அணையை தூர்வாரவே முடியல. தமிழ்நாட்டிலே அதிகமான நீர் கொள்ளளவு கொண்ட ஒரு அணை சோத்துப்பாறை அணை. 172 அடி உயரம் கொண்ட சோத்துப்பாறை அணை. இரு மலைகளுக்கு நடுவுல அந்த மலைய நடுவுல தடுப்பணையை கட்டி தண்ணியை சேகரித்து வச்சிருக்காங்க. 172 இல்ல 200 அடிக்கு உயர்த்தி நிப்பாட்டினா கூட அது அப்படியே நிற்கும். ஏன்னா சுத்திலும் மலை. அங்க தண்ணி இல்லை அப்படின்னா அங்க நடந்த ஊழல் என்னன்னு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தண்ணி வத்தி போச்சு, 2 நாள்ல தண்ணி வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அந்த அணை தூர்வாரியவும் கட்டுனதோட சரி 30 வருஷம் ஆச்சு. போன வாரம் நடந்த மாவட்ட ஆட்சியரின் விவசாயிகள் குறைதீர்ப்பு மன்றத்தில் போயிட்டு ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். என்னன்னா மஞ்சளாறு அணை, சோத்துப்பாறை அணை, இது தேனி பெரியகுளம் தொகுதிக்கு உட்பட்ட அணைகள். இந்த அணையை தூர் வாரல. எத்தனை வருஷம் ஆச்சு தூர்வாரி? அது எப்ப தூர் வருவாங்க? அதுக்கு அரசிட்ட பணம் இருக்கா இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணி தரோம்னு சொல்லி எல்லாத்துட்டையும் கையெழுத்து வாங்கி அந்த மனுவை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? எங்களுக்கு பொண்டாட்டி இல்லையா? புள்ள இல்லையா? குடும்பம் இல்லையா? ஒண்ணும் நம்ம தெருவில் தெரியுறோமா? நாங்க ஏன் உங்களுக்காக போய் பாடுபடணும்? இவங்க என்னடா ஏதாவது ஒண்ணுன்னா இப்போ உழுதுனுக்கு ரோட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நாங்க பேசுறதுக்காக நாங்க இருக்கோம். இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு எனக்கு வந்தா உனக்கு என்ன, உனக்கு வந்தா எனக்கு என்னன்னு போற நிலைமை வந்துடும். நாளைக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை பிரச்சனை வரும் தெரியுமா? 3வது உலக போற நீருக்காகத்தான் உருவாகும் அப்படின்னு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அது நீருக்காக வேண்டிதான் ஆரம்பிச்சிருக்குமோ என்னமோன்ற சந்தேகம் எல்லா மக்கள்லயும் உருவாயிருச்சு. அங்க பாருங்க, காசால போரு, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் எதுக்கு வந்துச்சு தெரியல. 13 பேர்த்த 20 பேர்த்த சுட்டுட்டாங்க, அதுக்காண்டி போர். அதெல்லாம் கிடையாது. 20 தமிழர்களை சுட்டு கொண்டப்ப வராத ஒரு போரும் வராத ஒரு உணர்வும், 3 லட்சம் தமிழ் மக்களை சுட்டு கொண்டப்ப அதுக்கு துணையா இருந்தப்ப வராத ஒரு உணர்வும், ஒரு 13 பேரை சுட்டுட்டாங்க பாகிஸ்தானுக்கு மேல குண்டு அனுப்புறது, ஏவுகணை அனுப்புறது. இது நம்ம நாட்டுக்காரனை சுட்டே அவனை சுடணும், அதெல்லாம் 2வது. எங்களுக்கு தேசபக்தி மக்கள் நலெல்லாம் இருக்கு. அன்னைக்கு என் தமிழ ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். எதுக்கு சுட்டுக் கொல்லப்பட்டனர்? செம்மரம் கடத்தினா, ரைட்ரா கடத்தினியா. அவனை கூட்டு போனது யாரு? இது வரைக்கும் யாராவது ஒரு ஆளு, ஒரு அமைச்சரோ, ஒரு முதலமைச்சரோ, ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ, யாராவது ஒரு ஆளு இந்த 20 பேர் எங்க இருந்து வந்தியான், எப்படி வந்தியான், இந்த 20 பேர்த்த கூட்டு வந்தது யாரு? கேள்வி கேட்டிருக்காங்களா? அதுக்கு யாரும் பதில் சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்னா செத்தவன் தமிழே. கேரளாவில் 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி வச்சிருந்தாங்க. எப்படி? எல்லை தாண்டி மீன் பிடிச்சிட்டாங்களாமா. அதுக்கு ஸ்பெயின் நாட்டு காவலர்களை இங்க பிடிச்சி வச்சுக்கிட்டான். யாரு? கேரளாக்காரன். அவனை விட்டேன்னா நான் இவனை விடுவேன், அவனை தொட்டேன்னா நான் இவனை கொன்றுவேன் அப்படின்னு. அதே ஆம்பளை. ஏன்? அங்க இருக்கிறவன், அங்க ஆள்றவன் அந்த மண்ணோட மைந்தேன், அந்த மண்ணுக்கு பிறந்தவன். இங்க இருக்கிறவன், இங்க ஆள்றவன் எல்லாம் இந்த மண்ணுக்கு பிறந்தவன் கிடையாது, எங்கேயோ இருந்து வந்தவன். வந்தி ஏறி குடி புகுந்தவர்கள் வந்தேரிகள், அப்படித்தான் சொல்லுவோம். எங்க அண்ணன், என் தம்பி கார்த்தி வராரு, இடுமோவனம் கார்த்தி. அவர் வெள்ளிக்கிழமை வரதா ஒரு தகவல். அங்க அவரு ஏதாவது பேசிட்டாருனா அப்படின்னு ஒருத்தன் போட்டு விடுறான். என்னங்கிறா இது கொடுமையா இருக்கு? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? எங்களை நீங்க பேசுறப்பெல்லாம் நாங்க சும்மா போகணுமா? எங்கெங்கயோ சும்மா கிடந்த இடத்தெல்லாம் மக்கள் எல்லாம் சின்ன பையெல்லாம் உசுப்பி விட்டு இங்க வாடா இதே வரலாறு வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்து அரசியல் கத்து கொடுத்து வந்திருக்கோம். எங்க மக்களையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. மழை வளத்தை காக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. நீர் வளம் காக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. குழந்தைகளை நல்வாழ்வு காக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முழுசா பாதுகாப்பதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. இதுக்கு தான் வேணும் இந்த நாம் தமிழர் ஆட்சி. அரசு அதிகாரிகளும் அதற்கு துணை போகும் அரசியல்வாதிகளும் அதற்கு துணை போகும் இந்த மக்களும் சரிபடுத்தி இந்த தமிழ்நாட்டை சீர்மிகு தமிழ்நாடாக மாற்ற வேண்டும். அதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. எங்களுக்கு அடுத்த தலைமுறை அரசியல்னா என்ன அப்படின்னு கத்துக்கிறதுக்கு வேணும் இந்த நாம் தமிழர் ஆட்சி. எங்களுக்கு அடுத்த தலைமுறை வாழ்வதற்காக வேணும் இந்த நாம் தமிழர் ஆட்சி.
எங்க அண்ணன் சீமான் முதலமைச்சராக வேண்டும், அதற்காக வேண்டும் இந்த நாம் தமிழர் ஆட்சி. சும்மா சீமான் சீமான்கிட்டே இருக்காங்கடா, கூட்டணி இல்லாம எப்படி ஜெயிச்சிருவீங்க? எங்கள்கிட்டயே என்கிட்டயே சொன்னாங்க நிறைய பேரு. ஆமாண்ணே, ஆமா, பெத்த தாய்க்கு துரோகம் பண்றதும் மற்றவங்க கூட கூட்டணிக்கு போறோம் ஒண்ணுதே, நாங்க தனிச்சுதே நிற்போம். அன்னை சொன்ன மாதிரி புலி தனித்து வேட்டையாடும் அன்னைக்கு சொன்னது, இன்னைக்கு நாங்க சொல்றோம் தனித்து தான் நிற்போம். எதுக்காக தனித்து நிற்கிறோம்? நாம் தமிழர் கட்சி தனித்துவமான ஆட்சியாக அமையும் என்பதற்காக தனித்து நிற்கிறோம். அன்னை சொன்ன மாதிரி இந்த 50 வருஷமா யாராவது ஒரு கட்சி இந்த வரலாற்றில் அரசியல், இந்திய அரசியல் வரலாற்றிலேயே 35 லட்சம் வாக்குகள் பெற்று இந்திய அரசு ஆணையத்தால், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்டதே என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். அன்னைக்கு சொன்ன விவசாயி சின்னம், எங்க எண்ணமோ எங்க சின்னமோ எங்க அண்ணன் இந்த வரைஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, சரிங்களா? அந்த விவசாயிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல, இந்த விவசாயிக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு எங்க அண்ணன் மே 18 சொன்னாரு. அந்த விவசாயிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல சாமி, சத்தியமா அந்த விவசாயிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா இந்த விவசாயிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா எங்கள் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் வழி, அதை கைபிடித்து எங்களை போன்ற சிறு பிள்ளைகளையும் அரசியல் படுத்திய எங்கள் அரசியல் ஆசான் செந்தமிழன் சீமான் எங்கள் சின்னம், எங்கள் எண்ணம், பேருவே விவசாயி, உருவம் எங்க அண்ணன் சின்னம், எங்க அண்ணன் சின்னமும் சீமான், எண்ணமும் சீமான். அதனால வேணும் நாம் தமிழர் ஆட்சி. இதை தெளிவா தனியா தனித்துவமா போய் வாக்கு செலுத்துவாங்க பாருங்க. 2026 யாரு வேணாலும் எப்படி வேணாலும் வரட்டும், யாரு கூட வேணாலும் கூட்டணி சேரட்டும், எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், எத்தனை கட்சி வேணாலும் சேரட்டும். இங்க இருக்க கூட்டம் 35 லட்சம் வாக்கு மைக் சின்ன அந்த பேசிட்டு இருக்க முடியா, ஒளி வாங்கி எங்கள் வழிகளை ஒளியாக வாங்கி வெளி கொடுத்து இந்த ஒளி வாங்கியே எங்க சின்னமா கொடுத்தாங்க. அப்ப வாங்காத வாக்கு நாங்க இனிமேல் குறைஞ்சிட போறோமா? எல்லார் மனசுலயும் குறைஞ்சிருச்சு, விவசாயி விவசாயி விவசாயி. அதனால மறுபடியும் 2026 இந்த விவசாயி எல்லா பக்கமும் பயணம் பண்ணுவாரு. இதை மாற்றவே முடியாது, ஏன்னா நாங்க அங்கீகாரம் பெற்றுட்டோம். எங்களுக்கு ஒரு அதிகாரம் வரும், அப்ப எங்க மக்கள்லாம் இப்படி தெருவில் நிக்க மாட்டீங்க, நாங்க நிப்போம் உங்களுக்காக தெருவுல. நீங்க உட்கார்ந்துருப்பீங்க உங்க வீட்டு வாசல்ல, ரொம்ப பாதுகாப்பா, பத்திரமா, சூதானமா, சுகாதாரமா. குழந்தைகள் விளையாடும் பயமின்றி, பெண்கள் நடமாடுவாங்க நைட்டு 12 மணிக்கு. பாரதியார் சொன்னார் இல்லையா அந்த கவிதையின்படி, அடுப்போதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. அதை தவிர்த்து 117 பெண்கள், ஆணிற்கு பெண் சமம் அல்ல, பெண்ணும் ஆணுமே சமம் என்று இதுவரை இந்த இந்திய அரசியல் அமைப்புல, இந்த அரசியல்ல, இந்திய அரசியல்ல ஒரு அரசியல் தலைவன், ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சமமா 50% பெண்கள் 50% ஆண்கள் அப்படின்னு வேட்பாளரை நிறுத்திருக்காங்களே, ஒரு சரித்திரம் சொல்லுங்களேன். அதற்காகவே வேண்டும் இந்த நாம் தமிழர் ஆட்சி. இளைஞர்கள் எத்தனை படிச்ச யாராவது இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ் அது இதுன்னு 1008 கட்சி கிடக்குல, அந்த கட்சிகள்ல ஒரு ஆளு, ஒரே ஒரு ஆளு படிக்காத இல்லாம 234 தொகுதியிலையும் தனிச்சு நாங்க வாக்காளரை போட்டு அவங்க 234 பேருமே குறைந்தபட்ச அடிப்படை கல்வியா, இளநிலை கல்வியை படிச்சிருக்காங்க அப்படின்னு யாராவது ஒரு கட்சி அமைச்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க நீங்க சொல்றதை கேட்கிறோம். 234 தொகுதியிலையும் 117 ஆண்கள் 117 பெண்கள், 40 பாராளுமன்றத்திலேயும் 20 ஆண்கள் 20 பெண்கள், 20 ஆண்களும் சரி 20 பெண்களும் சரி. குறைந்தபட்ச படிப்பு கல்வி அறிவு என்பது இளநிலை கல்வி. 234 தொகுதியில 117 ஆண்கள் பெண்கள்ல குறைந்தபட்ச படிப்பறிவு என்பது இளநிலை கல்வி. படிச்சவங்களை மட்டும்தான் இங்க அரசியல் படுத்திருக்காங்க அண்ணே. ஆனா ஏன் விவசாயி சின்னத்தை கேட்டிருக்க? படிக்கலாம் தம்பி, நீ 4G இல்ல 5G கூட பார்க்கலாம் தம்பி, கஞ்சி விவசாயிதான் ஊத்துனாங்க அண்ணன் சொன்னார்ல, அது மாதிரி விவசாயி இந்தியாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு விவசாயம். அங்கேயே ஆரம்பிக்குது சாமி ஊழல். இவ்வளவு பேசிட்டு கடைசியில் அந்த ஊழல் என்னன்னு சொல்ல முடியக்கூடாதுல்ல.
சாராயம் எவ்வளவு தெரியுமா? ஒரு கோட்டர் வாங்கி அடிக்கிறீங்களே பெரியவங்க சின்னவங்க எல்லாரும், அதோட உற்பத்தி செலவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 8 ரூபா. 8 ரூபா சாராய பாட்டில உன்ட்ட 150 ரூபாய்க்கு விற்கிறியான். அதை எப்படி ஒரு டப்பால போட்டு ஏசி ரூம் போட்டு அதுக்கு ஒரு வீடு கட்டி மாளிகை கட்டி ஜம்முன்னு உட்கார வச்சு குடிச்சு நாசம் பண்ணி தெருவில் போய் டவுசர் விட்டு அலைவியான். என்ன அதுக்கு வேணுமா பல லட்சம் கோடி ரூபாய் பாதுகாப்பு பண்ண? மழையிலையும் வெயிலையும் தண்ணியிலையும் உளுத்து போய் அங்க நட்டு உனக்கு அறுத்து கொண்டு வந்து அரிசியை கொண்டு வந்து நெல்லை கொண்டு வந்து வச்சா அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த கட்டடம் கட்டுறதுக்கு காசு இல்லையா? அப்ப இப்படி கஞ்சி ஊத்துற உனக்கு கஞ்சிக்கு இல்லாம வழி இல்லாம நீ தெருவில் தெரியணும், சாராயம் குடிக்கிறதுக்கு காசு கொடுப்பேன்ற அரசு ஒரு ஆட்சா, ஒரு ஆட்சியா? நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏன் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழுந்துருச்சுன்னா, ஏன் வேணும் நாம் தமிழர் ஆட்சின்ற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாயிரும். ஏன் இத்தனை வருஷமா இந்த சாராய கடை இருக்கு? இந்த சாராய எங்க இருந்து தயார் பண்ற அரிசி எங்க இருந்து வருது? அரிசி விவசாயி செஞ்சு கொடுக்குறாரு, உற்பத்தி பண்றாங்க, அங்க உழுவுறாங்க, நடுறாங்க, அறுக்குறாங்க, அறுவடை பண்றாங்க, அதை கொண்டு வந்து விற்கிறாங்க. எவ்வளவுக்கு? 1 கிலோ 60 ரூபா குறைஞ்சபட்ச விலை. அது எங்க இருந்து வருதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சாராயம் எங்க இருந்து சாமி வருது? எது மரத்துல இருந்து காய்ச்சி ஊத்துதா? இல்ல வேற யாரும் எங்க ஏதாவது ஆறுகிற ஓடுதா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. இந்த நிலத்தடி நீரை எடுத்து அதுல பல ரசாயனங்களை கலந்து அப்படியே கொண்டு வந்து பாட்டில் அடைச்சு விற்கிறாங்க. இது எங்க இருந்து வருது? இதை குடிச்சா நமக்கு என்ன ஆகும்? எதுக்காக நம்ம இதை குடிக்கணும்? ஏன் இதை நம்ம குடிக்கணும் அப்படின்னு யாராவது சிந்திச்சிருந்தீங்கன்னா, ஏன் வேணும் நாம் தமிழர் ஆட்சின்ற சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கும். ஏன் அரிசி நெல்லு மூட குயிண்டாலுக்கு இவ்வளவு கூட, கரும்புக்கு இவ்வளவு கூட விவசாயி போராடுறா அப்படின்ற யோசிச்சிருந்தீங்கன்னா அப்ப வந்திருக்க ஏன் வேணும் நாம் தமிழர் ஆட்சி உங்களுக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? இப்ப நடக்கிற விஷயம், மா விவசாயம். சேலத்துக்கு அடுத்தபடியா அதிகமான மா விளைச்சல், அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடிய இடம் பெரியகுளம் தான். இந்த பெரியகுளம் பகுதியில எவ்வளவு விவசாய மரங்கள் இருக்கு? இந்த அருகே ஏவாடிப்பட்டி, டிவாடிப்பட்டி சுத்து வட்டாரம்லாம் எம்பிட்டு மரம். ஒரு நாளைக்கு 5 டன் 6 டன் மாங்காய் வேஸ்டா மரத்துல அழுவி கீழே தொங்கி போய் விழுந்து சாகுது. அதுக்கு முதலீடு போட்ட விவசாயி என்ன பண்ணுவாரு? தூக்கு போட்டுதான் தொங்கணும். இந்த 50 வருஷத்துல என்னைக்கு திமுக அதிமுக என்னைக்கு அரசியலுக்குள்ள வந்துச்சு இல்ல, காங்கிரஸ் பிஜேபி என்னைக்கு அரசியல் வந்துச்சோ, இங்க வேட்பாளர் நிப்பாட்டி ஜெயிச்சாங்களோ, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரியகுளத்துல மாங்காய் கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை, அதாவது மேங்கோ ஜூஸ் ஃபேக்டரி. தமிழ்ல சொன்னாதே நம்ம மக்களுக்கு புரியுறது இல்லையா? ஆங்கிலன்றது பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கிறோமே. ஜூஸ் ஃபேக்டரி, மேங்கோ ஜூஸ் ஃபேக்டரி, அது கட்டுறோம் எத்தனை வருஷமா? இத்தனை வருஷமா. நானும் குழந்தையில இருந்து கேட்டேன். வரிசையா ஒவ்வொரு எம்எல்ஏவா வந்துட்டாங்க. யார் வந்தாங்க தெரியுமா? நான் பார்த்து ஐயா மூக்கையா எம்எல்ஏ, அடுத்து ஐயா ஓபிஎஸ், அவங்க காலத்துக்கு அப்புறம் லாசர் வந்தாரு, அதுக்கப்புறம் ஐயா
இந்த மாங்காய் தயாரிக்கிற தொழிற்சாலை, மாங்கூழ் தயாரிக்கிற தொழிற்சாலை இதுவரையும் கட்டப்படலை. கட்டாயம் நாம் தமிழர் ஆட்சி வந்துச்சுன்னா இந்த பெரியகுளம் பகுதியில் மாங்காய் கூழ் கட்டுற தொழிற்சாலையை உறுதியா நிறுவுவோம். ஐயா, இங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்படி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் உண்மை. இங்க இருக்க பெரியவங்க ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கிற நீங்க சொல்லுங்களேன், உங்கள்கிட்ட ஆரம்பத்துல வாக்கு கேட்கிறப்ப என்ன சொன்னாங்க? இங்க நாங்க மாங்காய் தொழிற்சாலை கட்ட போறோம், மாங்கூழ் தயாரிக்கிற தொழிற்சாலை, நிறைய மாங்காய் விளையுது, அதெல்லாம் வந்தா இங்க இருக்க அடுத்த மகனுக்கு வேலை கிடைக்கும், அங்க போயிடுவான் வச்சிருவாங்க. இது வரைக்கும் அதுக்கான அடிக்கல்லாத நாட்டிருக்காங்களா? நாட்டிருக்காங்க. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, சிட்டிசன்ல, உனக்கு கடல் ஆனா தடுப்பு கட்டிட்டோம், அது ஓட்ட விழுந்துருச்சு, அதை அரிச்சிட்டு போயிடுச்சுன்ற மாதிரி மாங்காய் தொழிற்சாலை கட்டிட்டோம், அது இடிஞ்சு போச்சுன்ற கதையை கூட நாளைக்கு சொல்லிடுவாங்க. சாமி, கவனமா இருந்துக்குங்க ரொம்ப. அதுக்காக தான் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. ஈழத்திலே இருந்த என் தமிழ் உறவுகள், என் தாய் தமிழ் உறவுகள் 3 லட்சம் பேருக்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. அந்த ஈழம் மீட்க என்னுடைய தலைவன் மேதகு பிரபாகரன் ஏற்படுத்திய அதில் மீற மரணம் அந்த என் மாவீரர்களின் வெற்றிக்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. தமிழ் 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 தமிழர் தமிழர் தமிழன் கத்திக்கிட்டே இருக்கீங்களே, இங்க வேற எவனுமே வாழலையாரா அப்படின்னு கேள்வி வரும் கட்டாயம். நேற்று இன்னொரு ஐயா கமலஹாசன் சொன்னார்ல, தமிழ்ல இருந்து கன்னடம் போச்சுன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறேன் பாரு, 300 கோடி ரூபாய் படத்துல ஓட வர மாட்டேன், தடுத்து நிப்பாட்டுவேன். யாரு? சின்ன சின்ன கன்னட அமைப்புகள் இங்கேயும் இருக்கலாம், தப்பு இல்ல. நீ யாருப்பா? எங்க ஆத்தாளுக்கு மயன். இதே யாருப்பா? என் சித்தி மயன். அப்ப இவன் உங்க அம்மாவுக்கு பிறக்கலையா? இல்ல சாமி, அவன் எங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சிக்கு பிறந்தவன். ரைட்டு. அது மாதிரிதான் தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்துச்சு, அதுக்கு ஆதாரம் கொடுன்னு கேக்குறாங்கல்ல. தமிழ்ல இருந்து கன்னடம் வரல அப்படின்ற ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா? ஒரு நீதிபதி சொல்றாரு, மன்னிப்பு கேட்டு போக வேண்டியதான கமல்ஹாசன், இதுல என்ன பிரச்சனை இருக்கு? மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம், அந்த இடத்துல பிறந்த தமிழ் மகன், அதனால கேட்க மாட்டாரு. அவர் இன்னைக்கு ஏன் அதே பாருங்க, அந்த கமல்ஹாசன் கூட்டணியில யார் கூட இருக்காரு? இன்னும் ஒரு வாரம் 10 நாள் அவர் போய் எம்பி சீட்டு கொடுத்துருவாங்க ராஜ்யசபால. யார் கூட கூட்டணி வச்சு? திமுக கூட கூட்டணி வச்சு. அந்த திமுக கூட்டணியை சார்ந்த இந்த எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கனிமொழி அம்மாட்ட கேட்கிறாங்க, கமல்ஹாசன் சொன்ன கருத்துக்கு. அது நான் சொல்லல, கமல்ஹாசன் போய் கேட்டுக்குங்கன்ட்டு போறாங்க. அவங்களே கூட்டம் தான் கூட இருப்பவருக்கே துணை புரியாத இந்த திமுக தனியா தனிச்சு ஒரு ஓரமா நிக்கிற நமக்கு எப்படி துணை போகும்? அந்த குடும்பம் எப்படி துணை போகும்ன்றதை நீங்க சிந்திச்சு பார்த்துக்குங்க. ஊழலை தடுக்கணும் அப்படின்னா நம்ம சரியா இருக்கணும், நமக்கு வேலை முடியணும். விவோ ஆபீஸ் 10 நாள் அலைய விடுவாரு, அங்க கூட இருக்க தலையாரிக்க விவோக்கு ஒரு 1000 2000 5000 10,000 கொடுத்துருவோம். அங்கு தப்பு நம்ம செய்யக்கூடாது. அவங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, அந்த சம்பளம் நம்ம வரி பணத்துல இருந்து கொடுக்குது. நம்மதான் அரசாங்க அதிகாரிகளுக்கு இல்ல, அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், அதை வச்சுட்டே அவங்க வாழ்றாங்க. அதனால தனிப்பட்ட முறையில நீங்க எந்த ஒரு கையூட்டு கொடுக்க கூடாது, நம்ம தான் அதை சரி பண்ணணும். அப்படி அவங்க கேட்டாங்க அப்படின்னா தைரியமா போய் நில்லுங்க, சொல்லுங்க, இவங்க இன்னாரி என்கிட்ட இந்த காசு கேட்கிறாங்க. இதை சொல்றதுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. ஊழல் தடுப்பு பிரிவு அப்படின்ற ஒரு அமைப்பே வந்துருச்சு. இருக்கு 1988 ஆரம்பிச்சது, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்திருக்காங்க. எல்லாமே நெட்வொர்க் தான். அப்படி டக்குன்னு கம்ப்யூட்டர் சென்டர் போனா இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு படிக்க தெரியலையா? பக்கத்துல ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கா? இல்ல படிச்ச பையன் பக்கத்துல செல்லு வச்சுட்டு இருக்கானா? தம்பி இங்க வா, என்கிட்ட இவர் இந்த காசு கேட்கிறாரு இந்த வேலைக்கு, இது என்ன செய்யாத, என்கிட்ட காசு இல்லை, அவர் மேல வழக்கு தொடுக்கணும், அவர் மேல நான் குற்றம் சுமத்தணும், அதுக்கு ஆதாரமா என் கூட இருக்கிறாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க சின்ன பையன்கிட்ட சொல்லி அந்த இதை போட்டீங்கன்னா அவன் எடுத்து கொடுத்துருவான். தமிழ்லயே வரும். ஊழல் ஒழிப்பு தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 17 கீழ் 10 கீழ் 7 8 9 10வது விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு 10 ரூபா ஊழல் கொடுத்தோம், அவங்களுக்கு தெரியாம கையூட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மேலேயும் அந்த வழக்கு பாயும். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஊழல்ல அரசு அதிகாரிகளுக்கு மட்டும்தான் சிறை தண்டனையா 6 மாதம் முதல் 5 ஆண்டுகள் வரை அப்படின்னா கிடையாது. ஊழலுக்கு லஞ்சமா கொடுக்கக்கூடிய நபர் மேலேயும் இந்த பழி விழுகும். அவங்களும் கைது செய்யக்கூடிய நபர் தான். அதனால கவனமா இருந்துக்குங்க. ஊழல் கேட்டு லஞ்சம் கேட்கிறாங்க அரசு அதிகாரி லஞ்சம் கேட்கிறாங்க அப்படின்னு
அவங்க மட்டும் குற்றவாளி ஆக மாட்டாங்க, அதை கொடுத்த நீங்களும் தான் குற்றவாளி. அதுக்கு ஒரு துணையா ஒரு புரோக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் தான் குற்றவாளி. எல்லா பேத்துக்கும் வரும் அந்த தண்டனை, உறுதி செய்யப்படும். அதனால கவனமா இனிமேல் அரசு அலுவலகங்கள்ல யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா, ஐயா சாமி லஞ்சம் தானே வேணும் வாங்கிக்கிங்க அப்படின்னு நேரம் கலெக்டர் ஆஃபீஸ் போங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கும், அவங்க ஒரு ரசாயன பணத்தாள் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட அப்படியே இந்தாங்க கொடுங்க, அவங்கள்ட்ட தகவல் சொல்லிட்டு வந்துருங்க. கையும் களவமா பிடிச்சிட்டு போய் களவாண்டவனை கொண்டு போய் பத்திரமா அடைச்சி வச்சிருவாங்க கம்பின்றதுக்கு 1 2 3 4ன்னு. இது எல்லா துறையிலும் இருக்குல்ல, புதுசா நீங்க என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்லாம் இல்லை, எல்லா துறையிலும் இருக்கு. அதை யார் பயன்படுத்துவா? சாதாரண ஏழை மக்கள், ஏழை 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 விவசாயி. எப்படி ஏழையான எல்லாம் என்கிட்ட நான் விளைவிச்ச அரிசியும் கரும்பையும் வாங்கி விற்கிறேன், அவன் கோடீஸ்வரனா இருக்கான், அதை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய நான் எப்படி ஏழையானேன்னு ஏன் நான் ஏழையானே அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த யோசனை இருந்தா நீங்க நாம் தமிழருக்கு தான் வாக்களிப்பீங்க. ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி அப்படின்ற சிந்தனை உங்களுக்குள்ள உருவாயிரும். ஏன் அப்படின்ற கேள்வியை முதல்ல கேட்டு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் 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 ஏன், இது எதுக்கு, எப்படி, எங்க இருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு, என்னவா வந்துச்சு, எதுக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு அதுக்கு கேள்விக்குறியாவே அடுக்கிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு தான் நாம் தமிழர் ஆட்சி, நாம் தமிழர் கட்சி. எண்ணமும் சின்னமுமான எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் ஆட்சி. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எண்ணமும் சின்னமும் பல வண்ணமுமான எங்கள் அண்ணன் சீமான் அவர் மேற்கொண்ட அவர் உருவம் பொறித்த விவசாயி சின்னம், கலப்பையுடன் கூடிய விவசாயி சின்னத்தில் தெளிவாக வாக்களித்து உங்கள் ஆட்சி, உங்களின் அதிகாரத்தை நீங்கள் அடைய வாக்களியுங்கள் உங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.